கோவையில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்த வழக்கில் குற்றவாளிகளை 24 மணி நேரத்தில் கைது செய்து சிறையில் தள்ளிய காவல்துறை 2 நாட்களில் குண்டாசையும் பாய்த்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளையும் தொய்வில்லாமல் செய்து வருகிறது. அந்த வகையில் சிறுமியின் தாயை அவரது வீட்டிற்கே சென்று சந்தித்த ஐஜி ரம்யா பாரதி, சட்ட ரீதியாக மட்டுமல்ல உணர்வு ரீதியாகவும் உங்களோடு இருப்பதாக தோளை இறுக்கி பிடித்து ஆறுதல் கூறியிருப்பது நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. பிள்ளையை இழந்தாலும் குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும் வரை உடன் இருப்போ, கவலை வேண்டாம் என ஐஜி ரம்யா பாரதி வீடு தேடி சென்று சிறுமியின் தாய்க்கு ஆறுதல் கூறியிருப்பது காவல்துறை மீதான நம்பிக்கையை அதிகரிக்க வைத்திருக்கிறது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள பள்ளம்பாளையத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுமி கடந்த மே 21ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது திடீரென காணாமல் போனார். இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டும் கை, கால் மற்றும் முகத்தை கல்லால் அடித்து சிதைத்தும், கைகளை பின்னால் வளைத்து எலும்பை உடைத்தும், கூந்தலாலேயே கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்தும் சிறுமியின் சடலம் கண்ணம்பாளையம் குளக்கரையில் கிடந்தது. சிறுமியை ஊரே தேடிய போது தன் பங்கிற்கு தானும் தேடி கபட நாடகம் ஆடிக்கொண்டிருந்த எதிர் வீட்டுக்காரன் கார்த்திதான் கருப்பு ஆடு என சிசிடிவி கேமரா காட்சிகள் சிக்க வைக்க அவனுக்கு உடந்தையாக இருந்த மோகன்ராஜும் சிக்கினான். தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை 24 மணி நேரத்திலேயே போலீசார் கைது செய்தனர். இருவரும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதியின் பரிந்துரையின்படி மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் உத்தரவின் பேரில் கார்த்தி, மோகன்ராஜ் ஆகிய இருவர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி இருவர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்தது. கைதான 2 நாட்களில் குற்றவாளிகள் மீது குண்டாஸ் பாய்ந்தது நல்லதொரு நடவடிக்கை என பல தரப்பில் இருந்தும் வரவேற்பு வந்தது. அதே போல விளக்கமாக ஒரு சடலத்தின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவர குறைந்தது 20 நாட்கள் ஆகும். ஆனால் சம்பவம் நடந்த ஒரே வாரத்தில் பிரேத பரிசோதனை முடிவுகளையும் வாங்கிய காவல்துறை DNA ரிப்போர்ட் விரைந்து கிடைக்கவும் வழிவகை செய்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாது சம்பவம் நடைபெற்ற 6 நாட்களில் சிறுமியின் பெற்றோருக்கு இழப்பீட்டுத் தொகையாக 7 லட்சம் கிடைக்க பெற்றிருக்கிறது. மேலும் வழக்கு முடியும் போது கூடுதலாக 3 லட்சம் வழங்கப்படும் என காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இப்படி சிறுமியின் பாலியல் கொலை வழக்கில் எந்தவித தொய்வுமின்றி பம்பரமாக சுழன்று வரும் காவல்துறை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் உணர்வுகளையும் புரிந்து வைத்திருக்கிறது. சிறுமியின் பெற்றோருக்கு மருத்துவர்கள் கவுன்சிலிங் கொடுப்பதற்கும் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதே போல பிள்ளையை பறிகொடுத்துவிட்டு வித்து பிடித்ததைப் போல சோகத்தில் அமர்ந்திருக்கும் சிறுமியின் தாயை அவரது வீட்டிற்கே சென்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த ஐஜி ரம்யா பாரதி அந்த தாயின் தோளை இறுக பற்றி சட்ட ரீதியாக மட்டுமல்ல உணர்வு ரீதியாகவும் எப்போதும் உடன் இருப்பதாகவும், குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வாங்கி தரும் வரை சோர்ந்து அமரமாட்டோம் எனவும் உறுதியளித்திருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே எந்த வழக்கிலும் இந்த வேகம் இருந்ததில்லை என கூறும் சமூக ஆர்வலர்கள் இனிவரும் காலங்களில் இந்த நடவடிக்கைகளால் குற்றங்கள் குறையவும் வாய்ப்பிருப்பதாக கூறி வருகின்றனர்.